ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ போடுவோம். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்காம என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நேற்றிரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் கொடுத்த அப்டேட்லையும் இன்றைக்கான தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று அக்டோபர் 22 தங்கம் விலை 2 முறையாக குறைந்திருக்கு. காலையில் 24 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 12,764க்கும், 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 11,700க்கும், 18 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 9,800க்கும், வெள்ளியின் விலை 180 ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு மேலே திரும்ப இறங்கி 24 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 12,589க்கும், 22 கேரட் 11,540க்கும், 18 கேரட் 9,700க்கும், வெள்ளியின் விலை 175க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மத்தியில் நாளைக்கான தங்கம் விலையும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. கடந்த 2-3 நாட்களாக தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் இது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,900 சில்லறைக்கு இருந்த தங்கத்தின் விலை தான் ஒரு 2-3 நாட்குள்ளாகவே, அதாவது ஒரு 10-15 நாட்களுக்குள்ளாகவே ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகி 12,200ன்னு ஒரு ஆல் டைம் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ராப் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அது பழைய இந்த மந்த்துக்கான பிகினிங் ரேட்டு கூட அது போகலை. ஸோ இன்னுமே அது 11,000 தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வெளியே பார்க்கும்போது ஒரு பெரிய டீப் டைவாக இருந்தாலும் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராப்பாக தான் வந்து எனக்கு இது தெரியுது. அண்ட் வெள்ளியின் விலை பார்த்தீங்க அப்படின்னா 207 ரூபாய் பெர் கிராம்னு இருந்த நிலையில் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக ஏறின வேகத்துக்கு அப்படியே வந்து திரும்ப இறங்கி 175 பெர் கிராம்னு வந்து சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதன் மத்தியில் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வர டிஎம்எம் அண்ட் யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் வருகிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சில்வர் வந்து நான் ரொம்ப ரேட் கொடுத்து வாங்கிட்டேன், இப்போ நான் உடனே நான் செல் பண்ணிடவா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வரதுனால நான் மொத்தமாக இந்த யூடியூப்லேயே அதற்கான பதில் சொல்லிடுறேன். சில்வருடைய ரீசேல் வேல்யூ வந்து கோல்டு மாதிரி கிடையாதுங்க. ஸோ சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி இத பத்தின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் யூடியூப்ல போட்டிருப்பேன் நான் இந்த சண்டே. ஒருவேளை நீங்க ரொம்ப டீட்டெயிலா வேணும்னா அந்த வீடியோ நீங்க பாருங்க. நான் இப்போ ஒரு 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 ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் குடுத்துடுறேன். ஸோ இப்போ நீங்க வந்து பார வந்து நீங்க திரும்ப நீங்க ரீசேல் பண்றீங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வாங்குன கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் அவங்க 2 ஆர் 3% வந்து கழிச்சிட்டு தான் எடுப்பாங்க. 2வது நீங்க வந்து அது வந்து பொருளா வாங்கும்போது, ஸோ பொருளா வாங்கும்போது நீங்க ஆர்னமெண்ட் சில்வர் அண்ட் கோல்டு வாங்கிக்கலாம். பட் ஆனா அவங்க கோல்டு காயின்ல வந்து அத வந்து அவங்க இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. இது ஒருவேளை நீங்க ஜுவல்லரியா ஐ மீன் சில்வர் ஆர்னமெண்ட்ஸா வாங்கியிருந்தீங்கன்னா, ரீசேல் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஹெவி லாஸ் வரும். ஒருவேளை நீங்க காயினா வாங்கினீங்கன்னா, இந்த மாரி ஒரு 2-3% வந்து மார்க்கெட் ரேட்லேருந்து குறைச்சிருவாங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி பே பண்ண மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி சார்ஜஸ்லாம் உங்களுக்கு லாஸ் தான். அது மட்டும் இல்லாம நீங்க வேற கடைக்கு கொண்டு போய் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா, நான் 2-3% சொன்னது அவங்க 7-10% வரையும் குறைப்பாங்க. ஸோ நீங்க அத கவனத்துல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி நாளைக்கான தங்கம் விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ 11,540லேருந்து ஒரு கிராமுக்கு ஒரு ₹100க்கு மேல டிக்ரீஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட் ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் ஆஸ் யூசுவல் நாளை காலையில மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி குடுப்பேன். நீங்க டெஃபினெட்லி மார்னிங் சேனல மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்பதான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆறதுக்கு மறக்காம என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம என்னுடைய கோல்ட் ரேட் ப்ரெடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். அடுத்த வீடியோல பார்க்கலாம் மக்களே. நன்றி.